பிக்லைன் ஒரு கீமோதெரபிக்கு பிக்லைன் எவ்வளோ நல்லது? பிக்லைன் போட்டீங்க அப்படின்னா, என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நான் என்னோட அனுபவத்த தான் ஃபுல்லா சொல்லப் போறேன். யாருக்காவது பிக்லைன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். என்ன செய்யணும், செய்யக்கூடாது, என்ன பெனிஃபிட்டு, என்னோட அனுபவம், மத்தவங்களுடைய அனுபவத்தையும் நான் பார்த்த விஷயங்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு கீமோ குடுக்கறதுக்கு முன்னாடி என்னோட டாக்டர் வந்து பிக்லைன் போடணும்னு சொன்னாங்க. எனக்கு அத பத்தி தெரியாது. பிக்லைன்னா என்ன அப்படின்னா, ஒரு நல்ல நீட்டு ஒயரு, அத வந்து நம்ம நரம்பு வழியா நம்ம ஹார்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க. வெளிய இருந்து நமக்கு குடுக்குற கீமோ, மருந்து, ரத்தத்து வழியா என்னென்னலாம் நம்பளால மருந்து குடுக்கணுமோ நமக்கு, அது எல்லாமே அந்த பிக்லைன் வழியா நமக்கு ஹார்ட்டுக்கு டைரக்ட்டா போயிடும். ஆ அது வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. சில பேருக்கு இங்க போட்டிருப்பாங்க. ஆனா, எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த கை மடங்குற இடத்துல போட்டுட்டாங்க. ஸோ, என்னால கை வந்து மடக்க முடியாது. இப்படியே தான் வச்சிருந்தேன் நானு. அத பத்தி ரொம்ப தெரிஞ்சதுனால, ரொம்ப வந்து அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிக்லைன் போடுறதுக்காக நான் வந்து அங்க போனப்ப என்னாச்சுன்னா, பிக்லைன்லாம் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா, அ ஒருத்தவங்க வந்து பிளட் கேன்சர் அவங்களுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து ஃபுல்லா அந்த ட்ரெஸ்ஸிங்கே இல்ல. ஃபுல்லா வந்து கீழ தான் இருந்தது. அப்படியே ஃபுல்லா சுத்தி தான் கொண்டு வந்திருந்தாங்க. என்னன்னு கேட்டா, பிக்லைன்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆ ஏன் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னா, சரியா மெயின்டெயின் பண்ணலையோ என்னமோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அவங்கள நான் 2, 3 தடவ பார்த்துருக்கேன். இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப புதுசா தான் போடுவாங்க. திரும்ப அத வந்து இது பண்ண மாட்டாங்க. அப்ப வந்து எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் நமக்கும் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா, திரும்ப புதுசா போடணும். திரும்பியும் ஒரு 50,000 செலவு பண்ணணுமே! அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுனால கைய கூட தூக்க முடியாது. கை கூட தூக்க மாட்டேன். ரொம்பவும் கையில வந்து ஒரு இந்த ஸ்மைலி பால் குடுத்துருப்பாங்க. அத வந்து இப்படி பிரஸ் பண்ண சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ, நமக்கு அந்த ரத்த ஓட்டம் வந்து நல்லா போய்க்கிட்டே இருக்கும். பட் ஒரு சின்ன பையன் அவன் கையில இங்க தான் போட்டிருந்தான். கைய இப்படி தூக்குறான், தண்ணி குடிக்கிறான், விளையாடுறான். ஒரு இதுவுமே இல்ல. சூப்பரா வந்து அந்த பையன் நல்லா ஆக்டிவா இருந்தான். அ அவனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது இல்ல. பட் அவன் வந்து நல்லா இருந்தான். எத பத்தியும் கவலைப்படாம சூப்பரா இருந்தான். அதனால வந்து பிக்லைன் பத்தி நான் ரொம்ப பயந்தேன். ஆனா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து 5 நாளைக்கு ஒரு தடவ நான் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். அந்த ட்ரெஸ்ஸிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த ஒயர் வந்து நமக்கு வந்து இங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்க இருந்து இப்படி வந்து ஹார்ட்ல வந்து அது வந்து ஹார்ட்ல போய் தான் அது வந்து முடியும். இங்க போடுற மருந்தெல்லாம் அங்க போயிடும். இப்படி இங்கேருந்து வர இந்த ஒயர் வந்து, இங்க வந்துட்டு இப்படி 2ஆ பிரிஞ்சிடும். இப்படி 2ஆ பிரிஞ்சு இங்க 1, இங்க 1 இருக்கும். இது 2த்துலயுமே வந்து லாக் போட்டு வச்சிருப்பாங்க. லாக் போட்டு தான் அத இப்படி மடக்கி ஃபுல்லா கட்டிடுவாங்க. அப்ப வாரத்துல ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவ அத 2த்தையுமே அத ஒவ்வொன்னா ரிமூவ் பண்ணி அதுக்குள்ள ஒரு குளுக்கோஸ் மாதிரி ஒண்ணு ஏத்தி வெளிய எடுத்து, இந்த ரத்தத்த உள்ள எடுத்து வெளிய எடுக்கிறது. இந்த மாதிரிலாம் வந்து அவங்க பண்ணி அத வந்து எனக்கு ஃப்ளஷ் பண்ணி எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. ஆக்டிவாவே இருக்கிற மாரி வச்சுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பிக்லைனு. இப்ப இந்த பிக்லைன் வந்து போடல அப்படின்னா, இப்ப போட்டாங்கன்னா நமக்கு வந்து அ கீமோ வந்து அம் இது வழியாவே பிக்லைன்ல வழியாவே போயிடும். ரத்தத்து மூலியமா குடுக்குற எல்லா மருந்துகளையுமே நமக்கு பிக்லைன் வழியா குடுத்துருவா. நமக்கு ஸ்கின்னுல ஊசி குத்த மாட்டாங்க. நமக்கு எந்த வலியும், எந்த பெயினுமே இருக்காது. எல்லாமே அந்த ஒயர்லயே போயிடும். அந்த ஒயர்லயே தான் அந்த அ ஒயர் வந்து வெளிய நின்னு கீழ 2 இங்க ஒயர் இருக்குது இல்லையா? அந்த 2 வழியாவே தான் ஒண்ணுத்துலயும் என்னென்ன மருந்து குடுக்கணுமோ எல்லாமே மருந்து குடுத்துருவாங்க. ஸோ, நமக்கு வந்து நம்ம போனோமா, ஏதாவது மருந்து குடுக்கணும்னா நமக்கு வலி இருக்காது. குடுத்துட்டு வந்துடலாம். பட் போடல அப்படின்னா, எனக்கு ஆப்போசிட்ல ஒருத்தவங்க இருந்தாங்க. அவ அங்க போனோனே எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா. அவங்க வந்து பிக்லைன் போடல. எதுக்கு ஹஸ்பண்ட்க்கு செலவு வைக்கணும் அப்படின்றதுனால போடல. 50,000 ஏன் செலவு பண்ணணும் போடல. பட் அவ வந்து என்னன்னா, அவளுக்கு வந்து 6 ஹவர்ஸ் வந்து கீமோ குடுக்கணும். 2 நாள் என்னமோ குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த கையில 2 டைம்ஸ் குடுத்துருவாங்க. வலிக்குது இப்போ அந்த கையில அதாவது போய்க்கிட்டே இருந்தா அந்த வந்து அ சைக்கிள் டயர் இருக்கு இல்லையா? அந்த உள்ள டியூப். அதுல காத்தடிச்சா கொஞ்சம் குண்டாகும். இன்னும் நெறைய காத்து அடிச்சுக்கிட்டே இருந்தா ரொம்ப பெருசா ஆனா இது கொஞ்சம் லூஸ் ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் நரம்பும். போடணும். கொஞ்சம் ரெஸ்ட் குடுத்து, கொஞ்சம் கழிச்சு தான் நம்ம போடணும். இல்லைன்னா அதுவும் வந்து பெருசாகும்னு எனக்கு 4 இயர்ஸ் முன்னாடி நடந்த விஷயங்கள். ஸோ எனக்கு தெரியல. ஆனா அது வந்து ரொம்ப நேரம் அதிலேயே போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ ஒரே கையில 2 வாட்டி போடுவா. வலிக்கும். திரும்ப இந்த கையில 2 போட்டுருவாங்க.
அப்புறம் அதுவும் அவளுக்கு வலிக்கும். கடைசியில 2 கையுமே வலிக்கும் அவளுக்கு. அப்போ சிஸ்டர் வந்து போடுறேன் மருந்து சொன்னாலுமே, இல்ல எனக்கு 2 கையுமே வலிக்குதுன்னு சொல்லிட்டு, அப்படியே 1 நாள் டிலே ஆகும். கொஞ்சம் விட்டுட்டு போடலாம் அப்படின்னு. அவளுக்கு 2 நாள் டைம் இருக்கு. அந்த 2 நாள்ல போட்டு முடிச்சிடலாம். ஸோ அவளுக்கு அந்த மாரி ரொம்ப கஷ்டப்பட்டா. அவ என்கிட்ட சொன்னா, உங்கள மாரி நானும் வந்து பிக்லைன் போட்டுருக்கலாம். எனக்கு 2 பக்கமுமே 2 கையுமே வலிக்குது. ஏன்னா, எனக்கு வந்து 21 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் நான் வருவேன். எனக்கு 2 மணி நேரம் தான். டோட்டலாவே எனக்கு 2 மணி நேரம் தான் குடுப்பாங்க. பட் அவளுக்கு வந்து 21 நாள்ல 2 வாட்டி கீமோக்கு வரணும். அப்ப அவளுக்கு வந்து 2 கையிலயுமே குடுத்து ரொம்ப வலி. அப்புறம் இன்னொருத்தியும் எனக்கு தெரிஞ்சவ இருக்கா. அவ வந்து அவளும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா. ஸோ அவ வந்து என்னன்னா, பிக்லைன் போட்டிருந்தாங்க. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அவ சொன்னாவ. இதுல இருந்து இவ்ளோ தூரத்துக்கு கருப்பு கலர்ல ஒரு கோடு இருக்கும். அது என்னன்னா, பிக்லைன் குடுத்து அந்த கோடு வந்து அது அல்சர்ன்னு சொன்னா. நரம்பு ஏதோ ஒண்ணு அல்சர் மாதிரி தான் சொன்னா. நரம்புல அல்சர் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னா. அது வந்து இதுலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு பெருசா ஒரு கருப்பு கலர்ல கோடு அப்படியே இருக்கும். அது வந்து ஸ்கின்னுக்கு மேல இருக்காது. அது வந்து அந்த கீமோ குடுத்து அந்த மாரி ஆயிடுச்சாம். ஸோ அந்த மாரி கீமோ குடுக்கறதுல வந்து பிக்லைன் போட்டா கொஞ்சம் நல்லது. போடலைன்னா இந்த மாரி கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் வரும். அதனால உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க பிக்லைன் போட்டுக்கோங்க. பிக்லைன் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த கையில வந்து பிக்லைன் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த கையில வந்து பிபி செக் பண்ணக்கூடாது. ஊசி போடக்கூடாது. ஏன்னா, அந்த நரம்பு வந்து இது பண்ணியிருக்காங்க இல்லையா? அதனால இந்த கையில எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருவாங்க. ஸோ இந்த கையில தான் வந்து பிபி செக் பண்றது, ஊசி குத்துறது எல்லாமே இந்த கையில எதுவுமே பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது எ தண்ணி, வாட்டர். ஓகே. அதாவது ட்ரெஸ்ஸிங் நான் எழுதி வச்சிருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை பத்திலாம் சொல்லிட்டேனா? அடுத்தது வந்து 5 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல எனக்கு. ஆ 2 நான் சொன்னேன் இல்லையா? ஒரு ஒயர் வந்து ஹார்ட்ல இருந்து அதாவது இங்கேருந்து ஒரு ஒயர் போயி இங்க ஹார்ட்ல வந்து கனெக்ட் ஆயிடும். இந்த பக்கம் வந்து 2 ஒயர் வந்து இப்படி நிக்கும். ஓகேங்களா? அந்த வெளிய வந்து 2 கனெக்ட் பண்ணி இங்க 2 ஒயர் இங்க இருக்கும். அப்போ வந்து என்னன்னா, அந்த 2 ஒயர் வந்து எப்படின்னா, நம்ம வாஷ் பேஷன்ல தண்ணி திறந்தா, கீழ வந்து லாக் பண்ணிட்டோம்னா, இங்க தண்ணி வராது. கீழயும் ஓப்பன் பண்ணணும். அப்பதான் மேல திறந்தா தண்ணி வரும். நம்ம வந்து 2த்தையுமே லாக் பண்ணி வச்சா தண்ணி வராது. கீழ வந்து ஓப்பன் பண்ணிட்டு, மேல வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாலும் தண்ணி வராது. தேவைப்படும்போது திறந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நமக்கு இந்த ஒயர்லயும் இருக்கும். அந்த சிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தெரியாம 2த்தையுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒண்ணு வந்து ஓப்பன்ல இருக்கும்போது, ஒண்ணு க்ளோஸா இருக்கும்போது ஒண்ண ஓப்பன் பண்ணி, அந்த ஃப்ளஷ் பண்ணி சரி பண்ணணும். அவங்க 2த்தையுமே தெரியாம ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் பார்க்கல. நான் திரும்பிக்கிட்டு இருந்தேன். அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். எனக்கு பயம் நான் பார்க்கறதுக்கு. அதனால நான் திரும்பிக்கிட்டேன். அப்ப வந்து அவங்க என்ன பண்ணாங்க, பிளட் லாஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஈரமா இருந்தது அந்த இடம். என்ன இப்படி ஈரமா இருக்கேன்னு திரும்பி பார்த்தா அவ்ளோ பிளட்டு. கேட்டா, "இல்ல 1 யூனிட் தானே பிளட்டு போயிருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஆனா அவங்களோட கேர்லெஸ் தான். அது 2த்தையுமே ஓப்பன் பண்ணது. ஸோ நீங்க வந்து ட்ரெஸ்ஸிங் பண்றீங்கன்னா, ஒரு 5 டேஸ்க்கு ஒரு தடவ நீங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, யாராவது கூட இருந்து பார்த்துக்கோங்க. அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அந்த 2 ஒயருமே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏதாவது 1 ஓப்பன் பண்ணணும், 1 க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அது நீங்க கூட இருந்து பார்த்துக்கோங்க. தெரியாம பண்ணிட்டாங்க. அவங்க கேட்டதுக்கு கை தவறி ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அது வந்து இப்படி மடக்கி இப்படி வைப்பாங்க. வச்சு தான் கட்டு போடுவாங்க. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பயமா இருந்தது. அந்த ஒயரே வந்து இதுவாயிடுமோ! மடக்கி வைக்கிறாங்களே ஒயர் ஏதாவது ஆனா ஒண்ணுமே ஆகாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அது வந்து தண்ணி படக்கூடாது. ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஃபுல்லாவே ப்ராப்ளம் வந்துரும். நம்ம ரிமூவ் பண்ணிட்டு புதுசு தான் நம்ம போடணும். அதனால இன்ஃபெக்ஷன் ஆகாம பார்த்துக்கணும். தண்ணி வந்து படக்கூடாது. குளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஒருத்தவங்க ஹெல்ப் தேவையோட தான் குளிக்க வேண்டியிருந்தது அந்த டைம்ல. அப்புறம் ஒரு 2 மந்த்ல அப்புறம் நானே குளிக்கிறதுக்கு பழகிக்கிட்டேன். ஸோ தண்ணி மட்டும் படாம பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீமோ இந்த பிக்லைன் போடம்போது கூட ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த டாக்டர் வந்து பிக்லைன் போட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஹார்ட் பீட் வந்து வேகமா துடிச்சத நானே கேட்டேன். வாழ்க்கையில தடவையா ஆப்ரேஷன் தியேட்டர்ல என் ஹார்ட் துடிக்கிறத நானே கேட்டேன். அந்த ஒயர உள்ள விட்ட உடனே எனக்கு அப்படி அந்த ஒரு சத்தம் நல்லாவே எனக்கு கேட்டுச்சு.
ஆனால் என்னன்னா அந்த ஒயர் வந்து தப்பு, அது போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து அப்புறம் அவங்க டாக்டர் கிட்ட வேற ஒரு டாக்டருக்கு கால் பண்ணி கேட்டாங்க. எனக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. இது என்ன பண்ணட்டும்? நீங்களே வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க அத ரிமூவ் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு ஆப்ரேஷன் தியேட்டர்ல ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலேயே நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாதியிலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது போட்டுட்டாங்க. சரியில்லன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. கூட ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அப்புறம் அந்த மெஷின் ஆப்பரேட்டரும் கூட இருந்தாரு. ஸோ நாங்க வந்து இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் ஒரு 1 ஹவர் கிட்ட இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் அந்த சிஸ்டர் என்ன ரொம்ப இது பண்றதுக்காக நெறைய என்கிட்ட வந்து கதை பேசுனாங்க. நல்லா ஜாலியா பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்ன வந்து எதுவும் நான் எதுவும் நெனச்சுக்க கூடாதுன்றதுனால எனக்கு டைம் போச்சு. ஆனா ரொம்ப நேரம் எனக்கே போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 1 ஹவருக்கு மேல தான் ஆச்சு. அப்புறமா இன்னொரு டாக்டர் வந்தாரு. அந்த டாக்டர் வந்து தான் வந்து வந்தாரு. இப்படின்றதுக்குள்ள கடகடன்னு போட்டுட்டாரு. எனக்கு வந்து ம் இ என்னன்னா, எனக்கு அங்க கீமோ இந்த பிக்லைன் போடம்போது ட்ரீட்மெண்ட்டுன்னு போகும்போது, கடவுளே இல்ல, எதுக்காக இப்படி நம்மள சோதிக்கிறாரு? அப்படின்லாம் நான் யோசிச்சேன். ஆனா வந்து அவர் வந்தாரு, போட்டுட்டாரு. போட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா, இவரு வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு போட்டாங்க. அது வேண்டான்னு ரிமூவ் பண்ணாங்க. அடுத்தது வந்தாரு. இப்படின்றதுக்குள்ள போட்டுட்டாரு. இது வந்து சரி வருமா? இது நல்லா இருக்குமான்லாம் யோசிச்சேன். ஆனா உண்மையிலேயே சொல்றேன். 4 கீமோ தான் எனக்கு வந்து அந்த பிக்லைன் வச்சு குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வீக்லி கீமோ மாத்திட்டாங்க. அந்த 4 கீமோ முடியிற வரைக்குமே பிக்லைன் வந்து சூப்பரா இருந்தது. எந்த ப்ராப்ளமும் இல்ல. வளைஞ்சு அந்த ஒயர் வந்து இப்படி வளைஞ்சு தான் எனக்கு போடுவாங்க. பயந்தா மாதிரி ஒண்ணுமே கிடையாது. பிக்லைன் வந்து பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா டாக்டர்ஸ்லாம் வந்து பக்காவா போடுவாங்க. நமக்கு எப்படி போடணுமோ அந்த மாரி போடுவாங்க. பிக்லைன் வந்து இப்படி வளைஞ்சிருக்குதேன்னுலாம் பயப்பட வேண்டாம். அ பிக்லைன் வந்து நீங்க போட்டுக்கலாம். ஆனா, அதுல தண்ணி படாம பார்த்துக்கணும். அவ்வளோதான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் வீடியோ.